அதாவது இந்த ஃப்ரீலான்சிங் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல ஒரு பெரிய ஒரு பேச்சு பொருளா வந்து உருவாயிட்டு இருக்கு. இந்த ஃப்ரீலான்சிங்னா என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒர்க்கு தேவைப்படும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஒரு இமேஜஸ் வந்து ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இமேஜ் ரெடி பண்ண தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃப்ரீலான்சிங் பண்ணக்கூடிய ஒரு நபர்கிட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுத்து எனக்கு ஒரு இமேஜ் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவேன். ஸோ இதுக்கு பார்த்தா ஃப்ரீலான்சிங் ஒர்க் அப்படிங்கிறது. இந்த ஒர்க்கை நம்ம பண்றதுக்கு ஒரு மாசம் ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம இன்கம் ஆன் பண்ணிக்க முடியும். அதுக்கு தேவையான 3 விதமான முக்கியமான ஸ்கில்ஸ் தான் வந்து ஒரு வீடியோ வந்து பார்க்க வரும். எதனால இந்த ஃப்ரீலான்சிங் அப்படின்னா, வரக்கூடிய காலங்களில் இந்தியாவில் இந்த ஃப்ரீலான்சிங் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நல்லா பூம் ஆக போகுது. அதனால இப்பவே இந்த ஒரு 3 ஸ்கில்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் ஆன் பண்றதுக்கு நல்ல ஒரு பொட்டன்ஷியலா இருக்கும். ஸோ நிறைய விதமான ஸ்கில்ஸ் இருக்கு. இன்னைக்கான வீடியோ ஒரு 3 ஸ்கில்ஸ் பார்க்க போறோம். அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் பல ஸ்கில்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ்ல அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உங்களுக்கு தவறாம பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. ஃப்ரீலான்சிங் பண்றது எதுக்காக அப்படின்னா, நம்பர் 1 வந்து ஃபிளெக்சிபிள் டைமிங். ஸோ நமக்கு வந்து இந்த டைம் தான் வந்து ஒர்க் பண்ணணும், இந்த டைம் வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த டைம்ல ஒர்க் பண்ணிக்கலாம், தேவை இல்லை அப்படின்னா ஒர்க் பண்ண வேணாம். ரெண்டாவது வந்து எங்க வந்தாலும் நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ திடீர்னு ஒரு வெக்கேஷன் போறீங்க, அங்க போயிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். வீட்டுல இருந்து வேலை பார்க்கலாம். இல்லை நீங்க ஃபாரினே போனாலும் அங்க போயிட்டு நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எங்க இருந்தாலும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வந்து இங்க வந்து நமக்கு கிடைக்குது. 3வது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இன்கம் தான். ஸோ ஒரு நல்ல இன்கம், அதிகமான இன்கம் ஆன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொட்டன்சியலா இந்த ஒரு ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒர்க் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஒரு ஒர்க்ல 3 விதமான பெஸ்டான ஸ்கில்ஸ் என்ன? நம்பர் 1 காப்பி ரைட்டிங். அதாவது நிறைய பேருக்கு இந்த கண்டென்ட் ரைட்டிங், காப்பிரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது தெரியறது இல்லை. ஸோ இந்த ஒரு கண்டென்ட் ரைட்டிங் மூலமா பல லட்சங்கள் வரைக்கும் இது வரைக்கும் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பிசினஸ்க்குமே கண்டென்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணுற கண்டென்ட் ரைட்டிங், நான் ஜஸ்ட் ஒரு கண்டென்ட்டை உடனே வந்து ரெடி பண்ணி பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஆனா ப்ரொஃபஷனலா வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கண்டென்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் உள்ள இருந்தா மட்டும்தான் அதுக்கு வந்து பெஸ்டாவே இருக்கும். மார்க்கெட்டிங்கோட முதுகெலுப்புன்னு சொல்றாங்க இந்த கண்டென்ட் ரைட்டிங்க. அந்த அளவுக்கு கண்டென்ட் ரைட்டிங் நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாவே இருந்திருக்கு. கண்டென்ட் ரைட்டிங் எங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பிளாக்ஸ், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்றவங்க, இமெயில் மார்க்கெட்டிங் பண்றவங்க, இவங்களுக்குலாம் வந்து கண்டென்ட் ரைட்டிங் ரொம்பவே தேவைப்படும். அவன் மற்ற பிசினஸ்ல தேவைப்படுறதான்னு கேட்டீங்கன்னா மற்ற பிசினஸுக்கு தேவைப்படும், பட் இவங்களுக்கு ரொம்ப அதிகமா தேவைப்படும். கண்டென்ட் ரைட்டிங் வந்து ஸ்கில்ஸ் கத்துக்க போறோம். என்ன ஸ்கில்ஸ் இதில் ஸ்பெசிஃபிக்கா கத்துக்கிறது அப்படின்னா மொத்தம் 3 விஷயம் நீங்க கத்துக்கணும். நம்பர் 1 SEO ரைட்டிங். நிறைய பேருக்கு இந்த SEO அப்படின்னா தெரியும், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. இந்த SEO எல்லா விதமான பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கு. கூகுள்ல இருக்கு, சோசியல் மீடியால இருக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப், எல்லா விதமான பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கு. இந்த SEO நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரா பாத்தீங்க அப்படின்னா இன்கம் ஆன் பண்ணிக்க முடியும். நம்பர் 2 ஸ்டோரி டெல்லிங். நம்பர் 3 இமெயில் மார்க்கெட்டிங். இந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களால கத்துக்க முடியும். இந்த 3 ஸ்கில்ஸ் மூலமா உங்களால அதிகமா இன்கம் ஆன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கில்ஸ்ல எங்க பிரதர் கத்துக்கிறது கேட்டீங்கன்னா, ஃப்ரீயா நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு 2 வெப்சைட் இருக்குங்க. ஒன்னு வந்து நெயில் பட்டேல்ஸ் பிளாக் சொல்லக்கூடிய ஒரு பிளாகர் இருக்கு. நம்பர் 2 வந்து ஹப்ஸ்பாட் அகாடமி சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்கு. இது மூலமா வந்து உங்களை கத்துக்க முடியும். இல்ல பிரதர் இந்த ஃப்ரீயெல்லாம் போனோம் அப்படின்னா நமக்கு அதிகமா வந்து கத்துக்க முடியாது, நான் பெய்டாவே போய்க்கிறேன், ஒரு நல்ல ஒரு பெய்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு வெப்சைட் சொல்லுங்க அப்படின்னா 2 வெப்சைட் இருக்கு. ஒன்னு உடிமி, இன்னொரு பார்த்தீங்கன்னா கோசரான்னு சொல்லக்கூடிய 2 வெப்சைட் இருக்கு. இந்த 2 வெப்சைட் மூலமா உங்களால நல்ல டீசெண்டா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கத்துக்க முடியும். இந்த கண்டென்ட் ரைட்டிங் நீங்க பழகுற மூலமா எவ்வளவு இன்கம் ஆன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 1000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஆர்டிகல் நீங்க மேக் பண்றதுக்கு சார்ஜஸ் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். ஒரு மாசம் ஒரு 20,000 இருந்து 25,000 வரைக்கும் நல்ல ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்மளோட லிஸ்ட்ல 2வது இருக்கக்கூடிய ஸ்கில் அப்படின்னா கிராஃபிக் டிசைனிங் அப்படிங்கிறதான். கிராஃபிக் டிசைனிங் என்ன பண்றது பெரிய ஒரு ஸ்கில். நான் வந்து ஈஸியா வந்து இமேஜ் ரெடி பண்ணிடுறேன். போட்டோஷாப்லாம் வந்து நமக்கு தேவையே கிடையாது. மொபைல்லேயே வந்து ஒரு இமேஜஸ் ரெடி பண்ணிடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் தவறான விஷயம். கிராஃபிக் டிசைனிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஸ்கில்ஸ். நிறைய விதமான பிசினஸ் வந்து நல்லா க்ரோ ஆகுறதுக்கு, பிராண்ட் பண்றதுக்கு, நல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு இந்த கிராஃபிக் டிசைனிங் சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில் வந்து ரொம்பவே தேவைப்படும். ஸோ தனியா ஒரு போஸ்டிங்கே ஒரு நபர் வந்து அந்த ஒரு பிசினஸ்ல வந்து இருப்பாரு. என்ன ரீசன் அப்படின்னா இந்த கிராஃபிக் டிசைனிங் தான் அவங்களோட பிராண்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத தூக்கி காட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் இது கிராஃபிக் டிசைனர் மூலமா வந்து கிடைக்க போகுது. இமேஜஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவை அப்படின்னா உடனே வந்து கூகுள்ல போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த நேமை மட்டும் மாத்தி ஒண்ணு பண்ணிடுவோம். அப்படி பண்ணும்போது பிசினஸுக்கு செட் ஆகாது, அது வந்து லோக்கலா கூட ஆயிரும்.
ஸோ அதனால இந்த கிராஃபிக் டிசைனிங் அப்படிங்கிற ஸ்கில்ஸ் நீங்க கத்துக்க மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்கு. ஸோ நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கேன்வால வந்து நீங்க கத்துக்கலாம். கேன்வால வந்து ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அது மூலமா உங்களுக்கு இமேஜஸ் ரெடி பண்ண கத்துக்க முடியும். நல்ல ஒரு அட்வான்ஸ்டா நல்ல குவாலிட்டியை வந்து நான் கொடுக்கணும் பிரதர் அப்படின்னா போட்டோஷாப் அண்ட் கோல்ட்ரா இந்த 2 சாஃப்ட்வேரையும் பயன்படுத்தி பழகிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ரிசல்ட் வந்து உங்களால கொடுக்க முடியும். இந்த 2 ஸ்கில்ஸ் நம்ம எங்க கத்துக்கலாம் அப்படின்னா ஃப்ரீயா கத்துக்க நினைக்கிறீங்கன்னா யூடியூப் வீடியோஸ். ஸோ நிறைய விதமான யூடியூப் சேனல்ஸ்ல இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போய் நீங்க கத்துக்கலாம். இல்ல பே பண்ணி நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கில்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் லைஃப் வெப்சைட்ஸ் இருக்கு. அது மூலமா போயிட்டு நீங்க வந்து கத்துக்க முடியும். முடிஞ்ச எல்லா விதமான வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த கிராஃபிக் டிசைனிங் ஒரு இமேஜஸ் ரெடி பண்ணி கொடுக்கறதுல எவ்வளவு இன்கம் வந்துற போது பெருசா அப்படின்னா மினிமம் 500 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் 5000 வரைக்கும் ஒரு இமேஜுக்கு வந்து உங்களுக்கு இன்கம் வந்து கிடைக்கும். மாசம் ஒரு 10 இமேஜஸ் நீங்க பண்ணாலே ஒரு 50,000 ஒரு நல்ல ஒரு இன்கமா மேக்ஸிமம் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, இவ்வளவு தூரம் பொட்டன்ஷியல் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஒரு நல்ல குவாலிட்டியான பிரீமியம் இமேஜஸ் நீங்க கொடுக்கும்போது ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தயங்க மாட்டாங்க. நம்மளோட லிஸ்ட்ல 3ஆவது இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஸ்கில் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்ன பெரிய ஒரு ஸ்கில் எல்லாருமே ஈஸியா பண்ணிடலாமே அப்படின்னா அதுதான் கிடையாது. ஒரு பிசினஸ் அப்படின்னு வரும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிசினஸ் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல்லா வந்து க்ரோ ஆகுறதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கிறனால அதை நீங்க கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணா மட்டும்தான் உங்களுக்கான பெனிஃபிட் கிடைக்கும், உங்களுக்கான இன்கமும் பாத்தீங்கன்னா கிடைக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. நீங்க பர்டிகுலரா நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறது சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் கத்துக்கங்க, SEO கத்துக்கங்க, PPC கத்துக்கங்க. PPC அப்படிங்கிறது பேப்பர் கிளிக் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கூகுள்ல நீங்க ஏதாவது விஷயம் தேடும் போது முன்னாடி ஸ்பான்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்கு பேர் தான் பாத்தீங்க அப்படின்னா PPC அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதை நீங்க கரெக்டா ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நல்ல ஒரு பொட்டன்ஷியல் வந்து கிடைக்கும். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் எங்கெல்லாம் போய் கத்துக்கலாம் அப்படின்னா ஃப்ரீயா நீங்க கத்துக்க முடிச்சீங்க அப்படின்னா HubSpot அகாடமின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்கு, அது மூலமா கத்துக்கலாம். இல்ல பே பண்ணி கத்துக்க முடிச்சீங்க அப்படின்னா கோர்சரா இருக்கு அண்ட் உரிமை இருக்கு. ஸோ உரிமையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க நீங்க செக் அவுட் பண்ணி பார்த்து அந்த கோர்சஸ் பை பண்ணிக்கோங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா எவ்வளவு தூரம் மாசம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா மினிமம் 10,000 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் அப்படின்னு சொல்றது சும்மா பிகினிங் லெவல் தான். நல்ல ஒரு கிளைண்ட்ஸ்ல நீங்க வந்து பிடிச்சிட்டீங்க அப்படின்னா 3 lakhs 4 lakhsலாம் வந்து உங்களை ஏர்ன் பண்ணிக்க முடியும் per monthக்கு. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒன் ஆஃப் த பெஸ்டான ஸ்கில்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு நான் சொல்வேன். இந்த ஒரு வீடியோல இது ஒரு 3 ஸ்கில்ஸை வந்து பார்த்தோம். ஸோ இன்னும் நிறைய விதமான ஸ்கில்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் மட்டுமே பண்ணாதீங்க. இந்த வீடியோ எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத லைக் மூலமா வந்து தெரிவிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான வீடியோஸ் வந்து மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரீலான்சிங் ஜாப் இருக்கு, நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் தமிழ் பார்க்கிறேன். அது ஒரு டாடா, பை பை.